என்ன அதிசயம்! பார்க்கிறா நாரதரே, அகத்தியர் இந்த பகுதியை விட்டு தென்பகுதிக்கு புறப்பட்டதும் இரவரின் திருமணமும் நடந்தேறியது, நிலமும் சமநிலை அடைந்துவிட்டது. நாரதா, இது புரியாமல் அகத்தியரை பார்த்து உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா, திறமை இருக்கிறதா என்று கேட்டாயே. இப்போது அகத்தியரின் வல்லமையை நாரதன் நன்றாக புரிந்து கொண்டிருப்பான். இனி எதுவும் பேச மாட்டான். உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. இறைவனின் கல்யாண காட்சியை காண எங்கே அகத்தியர் இங்கேயே இருந்து விட போகிறாரோ என்று எண்ணி அவர் போவதற்குத்தான் நான் கோபத்தை உண்டாக்கினேன். இது புரியவில்லையே உங்களுக்கு? சரி நாரதரே, இப்படி ஒருவரை தேர்ந்தெடுத்து நிலத்தை சமநிலைப்படுத்திய ஆண்டவருக்கு முதலில் நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். வாருங்கள் போகலாம். இந்த தேவேந்திரனுக்கு சமய சந்தர்ப்பமே தெரிவதில்லை. திருமணம் முடிந்து பரமன் பள்ளி அறையில் இருக்கிறார். இன்று ஒரு நாளாவது அவர் சற்று நிம்மதியாக இருக்கட்டுமே. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உலகை காக்கும் பரம்பொருளே, என்னை காக்க வந்த திருவருளே, உங்களை அடைய பலகாலம் தவம் இருந்தேன். அதன் பயனை பெற்றுவிட்டேன். கல்யாண சுந்தரராக வந்து என் கரம் பிடித்த காட்சியை பூர்வத்தில் நான் பெற்ற பெரும் வரமாக நினைத்து பூரிப்படைகிறேன். இமவான் பெற்ற உமாதேவி, என் உள்ளம் கவர்ந்த எழிலரசி, என் இதயம் திறந்து சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து என்னில் சரிபாதி நீ, உன்னில் சரிபாதி நான். இறைவா, தங்கள் திருவடியை அடையத்தான் பெருந்தவம் செய்தேன். ஆனால் உங்கள் திருமேனியில் எனக்கு சரிபாதி கொடுத்து விட்டீர்கள் என்றால் நான் திரும்பவும் பாக்கியசாலி. இன்று என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தேவி, உன் மகிழ்ச்சியிலே எனக்கும் பங்குண்டு. அப்படி என்றால் என் மனக்குறையிலும் தங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் அல்லவா? என்ன குறை? உலகாளும் இறைவன் இணையாளும் நாயகனாக வரப்போகிறார் என்று என் தந்தை பலமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார். அதற்கு என்ன பங்கம் வந்து விட்டது இப்போது? பங்கம் ஒன்றுமில்லை. ஈசனின் திருமணம் ஆயிற்றே, எண்ணற்றவர்கள் வருவார்கள் என்று ஏராளமாக செய்து வைத்த ஆகாரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. இதுவரை உணவருந்த ஒருவர் கூட வரவில்லை. உங்களுடன் வந்திருப்பவர்கள் எல்லாம் அருண் தபசிகள், அருந்த பசியில்லை என்கிறார்கள். தேவர்களோ எதுவுமே தேவையில்லை என்கிறார்கள். ஏனென்றால் பார்க்கடலில் அமுதத்தை பருகிய நாளில் இருந்து பசியே இல்லை என்கிறார்கள். மற்றவர்களை கூப்பிட்டாலோ உணவை வெறுத்தவன் தான் யோகி என்று தத்துவம் பேசுகிறார்கள். இப்படி இருந்தால் எப்படி? மாப்பிள்ளை வீட்டாரில் சாப்பிடக்கூட ஆட்கள் இல்லையே என்று எங்கள் வீட்டார் பேசுவது எனக்கு சங்கடமாய் இருக்கிறது. வந்து அனைவரையும் சாப்பிட சொல்லுங்களேன். தேவி, உணவருந்துவதில் வல்லவர்களெல்லாம் என்னிடமும் இருக்கிறார்கள். எல்லோரையும் அனுப்புகிறேன். ஆனால் அனைவருக்கும் அமுது படைக்க உங்களால் முடியுமா என்று முதலில் ஆலோசனை செய்து கொள். என்ன சுவாமி அப்படி சொல்லிவிட்டீர்கள்? மலைகளிலெல்லாம் உயர்ந்த மலைக்கு அதிபதி என் தந்தை. எங்களிடம் இருக்கும் செல்வத்திற்கு எல்லையே இல்லை. எல்லா உலகங்களில் இருந்து எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்தில் அமுது படைக்கும் சக்தி எங்களுக்கு உண்டு. சக்தி? உன் சக்தி எனக்கு தெரியாதா? பிறகு என்ன சந்தேகம்? அனைவரையும் உணவருந்து அனுப்புங்கள். அனைவரும் வேண்டாம். முதலில் இருவரை அனுப்புகிறேன். அவர்களுக்கு திருப்தியாக அமுது படையுங்கள். என்ன சுவாமி ஏளனம் செய்கிறீர்கள்? எத்தனையோ பேருக்கு செய்து வைத்ததெல்லாம் அப்படியே இருக்கிறது. இருவரை அனுப்புகிறேன் என்கிறீர்களே. முதலில் இருவர் பசி தீரட்டும். சரி, உங்கள் இஷ்டம். இறைவா வணக்கம்.
கல்யாண சாப்பாடு உங்களுக்காக காத்திருக்கிறதா? காரியத்தை துவக்குங்கள். உத்தரவு. ஆஹா, ஆண்டவனின் கல்யாண சாப்பாடு அருமையான சாப்பாடு. ஹா! என்ன ஆதாரம், என்ன பலகாரம்? ஐயோ, என்னது இது? பூதகணங்களா இன்னைக்கு தான் சின்ன பசியை திட்டுக்கிறாளா? சித்த நாளை நின்னா நம்மையே தூக்கி விழுங்கிடுவோம் போல் இருக்கே. ஐயோ, எல்லாத்தையும் சின்ன திட்டுட்டாளே. தேவி, நாங்கள் என்னவென்று சொல்வது? ஈசனால் அனுப்பப்பட்ட 2 பூதகணங்கள் மட்டும் வந்து எல்லோருக்கும் செய்து வைத்திருந்த கல்யாண சாப்பாடு முழுவதையும் தின்று தீர்த்து விட்டார்கள். இப்படியே அவர்களை விட்டுவிட்டால் எங்களை எல்லாம் சேர்த்து விழுங்கி விடுவார்கள் போல இருக்கிறது. தோழியர்களே, திருமண சாப்பாட்டை மட்டும்தான் சாப்பிட சொல்லி பூதகணங்களுக்கு என்னுடைய உத்தரவு. அதை மீறி உங்களையெல்லாம் தின்று விட மாட்டார்கள். பயப்படாதீர்கள், சென்று வாருங்கள். பூதகணங்களே, இறைவா, ஆகாரம் முழுவதையும் தின்று தீர்த்து விட்டோம். அடுத்த உத்தரவு என்னவோ? உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. சற்று ஓய்வெடுங்கள். உங்களால் தயாரிக்கப்பட்ட உணவையெல்லாம் என்னால் அனுப்பப்பட்ட இருவரே தின்று தீர்த்து விட்டார்கள். மற்றவர்களெல்லாம் அனுப்பட்டுமா? அவர்களுக்கெல்லாம் எப்போது உணவு தயாரிக்கப் போகிறீர்கள்? நிமிர்ந்து பார். எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், மலைகளிலெல்லாம் உயர்ந்த மலைக்கு அதிபதி உன் தந்தை. உங்களிடம் இருக்கும் செல்வத்திற்கு எல்லையே இல்லை. ஒரே சமயத்தில் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அமுது படைக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வசதி படைத்த நீங்கள் மாப்பிள்ளை வீட்டாரில் இருவருக்கு மட்டும் சாப்பாடு போட்டுவிட்டு மற்றவர்களெல்லாம் பட்டினி போட்டீர்கள் என்றால் அதை பற்றி நாளை எங்கள் வீட்டார் பேசுவது எனக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் மற்றவர்களெல்லாம் உணவருந்த உடனடியாக அனுப்பி வைக்கட்டுமா?